ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு பிரஜ்னாஸ் கார்னர். ஸோ நாங்கள் ரீசெண்டாக வந்த லாங் ஹாலிடேஸில் ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். மேங்களூர், உடுப்பி அண்ட் முருடேஸ்வரா. ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போது இந்த ட்ரிப்பு. அதுதான் உங்களுக்கு 3 டேஸ்க்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இது டே 1. நாங்கள் பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேங்களூருக்கு. டே 1 மோஸ்ட்லி நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். தென் அப்படியே மேங்களூருக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். போகிற வழி ஃபுல்லாகவே ஹில் ஏரியா அண்ட் ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிருங்க. வழியில் எந்த விதமான ஷாப்ஸ் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு ஸ்நாக்ஸுக்கு. அதுவும் குட்டீஸ் கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கோங்க. நாங்கள் ஆக்சுவலாக 4 ஃபேமிலிஸ் போயிருந்தோம். கிட்ஸும் 6 கிட்ஸ் இருந்தாங்க எங்கள் கூட. ஆக்சுவலாக நாங்கள் லஞ்சுக்கு பிளேஸ் தேடி போயிட்டுருந்தோம். எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ லஞ்சை அந்த அன்னைக்கு ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், ஸ்நாக்ஸ் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கேரி பண்ணிட்டு போயிடணும். அதுவும் நாங்கள் போகிற வழியில் ஆக்சுவலாக ரொம்ப ரோடு ஒர்க் போயிட்டு இருந்ததுனால ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு இந்த ட்ராவல். ரொம்ப டைமும் எடுத்துக்கிச்சு. அதனாலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப டயர்டாக இருந்தது. டிராஃபிக்கும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. அண்ட் இதுவும் அந்த ஹில் ஏரியாக்குள்ளே போகும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு. யாருமே முடிஞ்ச அளவுக்கு கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலில் தான் நாங்கள் போயிருந்தோம். கிளைமேட் அங்கே ரொம்பவே ஹாட்டாக இருந்துச்சு. ரொம்ப டாலரேட்டே பண்ண முடியாத ஒரு ஹாட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் சிக்மங்களூர் ட்ரிப் போகும்போது ரொம்ப ரொம்ப கூலாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருந்தோம். பிகாஸ் இது ஹில், அதனால் ரொம்ப குளிராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குளிருக்கு ஏற்ற மாதிரி ஸ்வெட்டர்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பட் எதுவுமே எங்களுக்கு அங்கே யூஸ் ஆகவே இல்லை. ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் ஒரு டெம்போ ட்ராவலர் புக் பண்ணி போனதுனால ரொம்பவே ட்ராவலும் எங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்தது. போகிற வழியில் குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்தோம். ஸோ அதுவும் முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஹில் ஏரியாஸில் போய்ட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி உள்ளே கொஞ்சம் போனதுக்கப்புறமா லைனாக நிறைய கடை இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் எதுவும் கிடைக்காது. இந்த மாதிரி இது ஆக்சுவலாக குலுக்கி சர்பத் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸு, சிப்ஸ் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையவே கிடைக்கும். ஸோ எல்லா கடையிலுமே வச்சுருந்ததுனால இது அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். நல்லா தான் இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. நார்மல் சோடாலேருந்து இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த சர்பத்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தது. மேங்கோ, அப்புறம் பைனாப்பிள், லெமன், அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. எங்கள் ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் இது தான் பனம்பூரு பீச். ஸோ இது நாங்கள் ரீச் பண்ணும்போது சன்செட் டைம் ஆயிடுச்சு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆனால் அலையெல்லாம் பெருசாக இருந்துச்சு. உள்ளே விளையாடுறதுக்கு பெருசாக அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ இதுதான் பனம்பூரு பீச்சோட என்ட்ரன்ஸ். உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸ்நாக்ஸு, ட்ரெஸ்ஸஸ், இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அண்ட் உள்ளே கேமலில் சவாரி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. பலூன்ஸ். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக க்ளோசிங் டைமில் போனதுனால எதுவுமே ட்ரை பண்ணவே முடியல. ஸோ நீங்கள் இந்த பீச்சை விசிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 o'clock இல்லை 3 o'clock அங்கே இருக்கிற மாதிரி போயிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே என்ஜாய் பண்ணலாம். அண்ட் மற்ற பீச்சஸ் மாதிரி இல்லாமல் இந்த பீச் ரொம்பவே கூட்டமாக தான் இருந்தது. அண்ட் இதில் விளையாடிட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, பாத் பண்ணுறதுக்கு
நிறையவே ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலில் ட்ராவல் விலாக்ஸ் அண்ட் டெய்லி விலாக்ஸ், மேக்கப் விலாக்ஸ் இந்த மாதிரி நிறைய விதமான விலாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி விலாக்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் பிரஜ்னாஸ் கார்னரில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும். எங்களை மாதிரி குட்டி குட்டி யூடியூபர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்ஸை உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். பீச்சை பார்த்தோன்னே கிட்ஸ் எல்லாம் ஓடி போய் நல்லா உள்ள என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. நான் சொன்ன மாதிரி பீச் வந்து க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது. சன்செட்டில் வந்து பீச் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் வேவ்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப பெருசாகவும் வந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து பொதுவாக பீச்னாலே ரொம்ப பயம், அதனால நான் பீச்சுக்குள்ளே இறங்கவே இல்லை. எஸ்பெஷலி இந்த பீச் ட்ரிப்பு அண்ட் இந்த ஹோல் ட்ரிப்பை வந்து கிட்ஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் நாங்கள் வந்து ரொம்ப சீசன் டைமில் போனதுனால எங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் நாங்கள் இங்கேயே வந்து ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு போனதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் ரூம்ஸ் வந்து எங்கேயுமே வந்து அவைலபிளாகவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நார்மலான ரூம்ஸ் மாதிரி தான் எங்களுக்கு வந்து கிடச்சிச்சு. சரி, எப்படியும் வந்து நிறைய நேரம் நம்ம வந்து ரூமில் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ரூம்ஸ் தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். தென் டே 1 வந்து எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல்லே போயிருந்தது. அப்புறம் வந்து மச்லின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அப்படின்ட்டு பார்த்துட்டு போயிருந்தோம். ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபுட் ஓரளவுக்கு வந்து காஸ்ட்லியாக தான் இருந்தது. பட் டேஸ்ட் வைஸ் அண்டு வந்து காரம் எதுவும் அவ்வளோக்கா வந்து சேர்க்கல. நாங்கள் வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அந்த லொக்கேஷன் வந்து என்னால் கவர் பண்ண முடியலை. இங்கே அது ஃபுல்லாகவே வந்து ஒரு சீ ஃபுட் பேஸ்டு ரெஸ்டாரண்ட் தான். அண்ட் அதில் இருக்கிற சீ ஃபுட் அந்த ஃபிஷ் எல்லாம் வந்து பேட் ஸ்மெல் வரவே இல்லை. இப்போ நம்ம வீட்லேயே சமைச்சாலும் ஒரு மாதிரி மீன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் எதுலேயுமே வரவே இல்லை. ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ டே 1க்கு அவ்வளோதான் எங்களால் வந்து பார்க்க முடிஞ்சது. தென் நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போயிட்டோம். ஸோ ரூம் ஓரளவுக்கு வந்து அஃபோர்டபுளாகவும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ எங்களுக்கு ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு தூங்கி எழுந்திரிச்சு போகிற அளவுக்கு ஓரளவுக்கு இருந்துச்சு கம்ஃபர்டபுளாக. ஸோ டே 1க்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டே 2 டே 3ல் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம், இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் விசிட் பண்ணோம், என்னென்ன வந்து ஃபுட் சாப்பிட்டோம், இது எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன், அடுத்தடுத்த பார்ட்ஸு. ஸோ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுவேன். கண்டிப்பாக போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸ்டே டியூன் வித் பிரஜ்னாஸ் கார்னர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.